வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வேர்ல்டு கப்ல 10வது மேட்ச் ஆன நெதர்லாந்து வெர்சஸ் நமீபியாக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த நாளைக்கு இந்த மேட்ச்ல என்ன மாதிரியான சுவாரஸ்யமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த பிச்சை பத்தி பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் எந்த ஊர்ல நடக்கு? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியில தான் நடக்கு. அருண் ஜெட்லி ஸ்டேடியம். ஐபிஎல்ல பொதுவா டெல்லி இதை ஒரு ஹோம் கிரவுண்டா யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிச்சை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த பிச்சு பாத்தீங்கன்னா நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதாவது பால் பேட்டுக்கு நல்லாவே நைஸா வரும். எந்த ஒரு பெரிய ஸ்விங் அதெல்லாம் இல்லாம பால் பாத்தீங்க அப்படின்னா பேட்டுக்கு நைஸா வரும். ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதே போல பவுண்டரி லைன், இந்த கிரவுண்ட் ரொம்பவே சின்ன பிச்சா இருக்கும். வெரி ஸ்மால் அப்படின்னு இருக்காங்க. இப்போ பவுண்டரி லைன் சின்னதா இருக்கிறதுனாலே பேட்ஸ்மேனுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். ஒரு 66 மீட்டர் இல்ல ஒரு 58 மீட்டர் அந்த மாதிரி 60 மீட்டர் இந்த மாதிரிலாம் போடும்போது சிக்ஸ் அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கிற காரணத்தினால பேட்ஸ்மேனுக்கு அங்க அட்வான்டேஜ் இருக்கு. பெருசா ஸ்பின்னரை பத்தி பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, மிடில் ஓவர்ஸ்ல இந்த பர்டிகுலர் பிட்ச்ல ஸ்பின்னருக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டியூ ஃபேக்டரை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா இந்த மேட்ச் டியூ ஃபேக்டருக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது டே மேட்ச், 11 மணிக்கு காலையில ஆரம்பிக்கிற மேட்ச் அப்படிங்கிறதுனால இந்த டியூவோட வேலை இங்க இருக்காது. அதுவே நைட்டு மேட்சாக தான் இருக்கும். அதே போல டாஸோட ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்போது நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தான் டாஸ் வின் பண்ற கேப்டன் பவுல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுவும் இந்த பிட்ச் நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸ்பெக்டட் ஸ்கோரா நம்ம நாளைக்கு மேட்ச்ல ஒருவேளை நாளைக்கு நெதர்லாந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் நமீபியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி, ஒரு 180ங்கிறது நல்ல ஸ்கோரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிட்சோட ரிப்போர்ட் நமக்கு காமிக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்சும் அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்றதா தான் இருக்கு. நாளைக்கும் நம்ம இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு நம்ம ஒரு இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு மேட்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். காரணம் என்ன? ரெண்டுமே நல்ல ஈக்குவல் ஃபைட் கொடுத்து ஆடக்கூடிய டீம். ஒரு ஸ்ட்ராங்கான டீம், ஒரு வீக்கான டீம் அப்படி இல்லை. எப்படி நெதர்லாந்து பாகிஸ்தானை வந்த 3 மணி நேரத்தை வேர்ல்டு கப் போட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல போராடி பாத்தீங்கன்னா தோத்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா நமக்கு இந்த பர்டிகுலர் பிட்ச்ல T20 இன்டர்நேஷனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டலா 8 மேட்சஸ் ஆடி இருக்கிறாங்க. இதுல நமக்கு 4 பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்ட் 4. பெரிய வித்தியாசங்கள் இல்ல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் நாளைக்கு நெதர்லாந்து பண்ணாலும் சரி, நமீபியா பண்ணாலும் சரி, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட்ல பெரிய ரோல் இல்ல. ஆனா அவங்க டாஸை பத்தி சொல்லும்போது பவுல் ஃபர்ஸ்ட்க்கு சொன்னாங்க. ஆனா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் இங்க பெருசா இது பண்ணல. 50-50% தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் இருக்கு. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 171 இருக்கு. ஐபிஎல்ல இந்த பிட்ச்லாம் பாத்தீங்கன்னா குறையாம 200+ அடிப்பாங்க. எந்த டீமா இருந்தாலும் சரி, ஸ்டாக் மாதிரியான பவுலர் இருந்தாலே அந்த மேட்ச் 200+ ஈஸியா போயிட்டு இருக்கும். ஸோ அதையும் ஞாபகம் வைக்கணும் நம்ம. அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் இன்டர்நேஷனல் போது இந்தியா 221 அடிச்சிருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் ஸ்கோர் ஸ்ரீலங்கா 120க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ நெதர்லாந்தோட பாசிபிள் 11 நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்ல நமீபியாக்கு அகைன்ஸ்டா நெதர்லாந்தோட பாசிபிள் 11 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதுவாதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லெவிட், அப்புறம் மேக்ஸ் டவுட், அடுத்து பேஸ்டிலிட், அக்கர்மனு, எட்வர்ட்ஸ், லயன் கேட்செட், அடுத்து பாத்தீங்கன்னா பேன்பிக், ஆரியன் தத், வாண்டர்மில், அடுத்து மீக்ரன், அடுத்து கிளேசன். ஸோ இவங்க தான் பாசிபிள் 11ல இருக்கிற வாய்ப்பு இருக்கு. கைல் கிளீனுக்கு லாஸ்ட் மேட்ச் ஒரு சின்ன இன்ஜுரி ஆச்சு கால்ல. ஸோ அதனால அந்த இடத்துல இவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு மேட்ச்ல பிரகாசமா இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கு இவங்க தான் பாசிபிள் 11 அகைன்ஸ்டா நமீபியாக்கு அகைன்ஸ்டா ஆட போறாங்க. அதே போல நாளைக்கு மேட்ச்ல நமீபியாவோட பாசிபிள் 11 நெதர்லாந்துக்கு அகைன்ஸ்டா விளையாடுறதுக்கான வாய்ப்பு யாருக்கும் அப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டீன்காம் அவர் தான் ஓப்பனிங் ஆடுவாரு. அதே போல அவர் கூட ஓப்பனிங் ஆடக்கூடியது பாத்தீங்கன்னா ஃப்ரைலிங். இந்த 2 பேர் தான் நாளைக்கு மேட்ச் ஓபன் பண்ணுவாங்க. ஒன் டவுன் பாத்தீங்க அப்படின்னா க்ரூகர் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் டூ டவுன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டூ டவுன் நிக்கோல் டூ டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து அந்த டீமோட கேப்டன் 3 டவுன் ராஸ்முஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஜே ஸ்மித். ஸோ டாப்ல பாத்தீங்கன்னா இந்த 6 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து விக்கெட் கீப்பரா கிரீன் வருவாரு. அடுத்து ட்ரப்ளமேன், அடுத்து எங்கோ, அடுத்து நம்மளுடைய ஸ்பின் பவுலரான ஸ்கால்ஸ், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா
மைபர்க். ஸோ பவுலிங் ஆப்ஷன்ல இவ்வளவு பேர் வந்து ஆடுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஸோ இந்த 11 பேர் தான் நாளைக்கு வந்து நெதர்லாந்துக்கு அகைன்ஸ்டா ஆட போறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு. ஸோ ரெண்டு டீமோட பாசிபிள் 11 இதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து நாளைக்கு மேட்ச் வந்து எப்படிலாம் நமீபியாக்கு அகைன்ஸ்டா இவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, பேட்டிங் வந்து நெதர்லாந்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது லிவிட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல், பேஸ்லிட், அக்கர்மனி, எட்வர்ட்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்லைன், இவங்க 3 பேருமே சாரி மொத்தம் 6 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஷாக்லைன், ஹேஷட், எட்வர்ட்ஸ், அக்கர்மனி, பேஸ்லிட், மேக்ஸ்வெல், லிவிட். ஸோ இதுல வந்து அதிரடி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இவருல இருக்கிறாரு. ஸோ பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரே ஆல்ரவுண்டரா இவர் மட்டும் இருக்கிறாரு. அண்ட் விக்கெட் கீப்பிங் அண்ட் அக்கர்மன் வந்து பவுல் பண்ணுவாரு, பட் லாஸ்ட் மேட்ச்ல எதுவும் பண்ணல. ஸோ ஆனா அவருக்கும் வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து அந்த டீம்ல வந்து இருக்கு. தேவைப்படும் போது தான் பவுலிங் பண்ணுவாரு. அண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து எட்வர்ட்ஸ் வந்து பண்ணுவாரு. தேவைப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாக்லைன், கேஷட்டும் வந்து பவுல் பண்ணியிருக்கிறாரு. லிவிட்டும் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக்லாம் அவங்க அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் அகைன்ஸ்டா பண்ணலனாலும் அவங்களுக்குள்ளேயே ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வேன் பீக் அவருடைய 4 ஓவர் வந்து கண்டிப்பா பவுல் பண்ணிடுவாரு. ஒரு முக்கியமான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அந்த டீமுக்கு. குறிப்பா நாளைக்கு வந்து நமீபியாக்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா டெத்ல வந்து பவுல் பண்ணுவாரு. ஆரியன் டெத். ஸோ இவர் வந்து முக்கியமான மெயின் ஸ்பின்னர் அந்த டீமுக்கு 4 ஓவர் பவுல் பண்ணுவார். இனிஷியலே ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி இருந்தா இனிஷியலே அவருடைய 4 ஓவர் முடிச்சு இது பண்ணிடுவாரு. வேண்டர் வியூவும் அதே போல தான், நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர், மிடில் வந்து அட்டாக் பண்ணுவாரு. குறைந்தது ஒரு 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு நாளைக்கு மேட்ச்ல. மீக்ராண்ட் முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர். எப்படி வந்து வேன் பீக் வந்து டெத்ல பவுல் பண்றாரோ அதே போல தான் மீக்ராண்ட் வந்து டெத்ல வந்து அட்டாக் கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு ஒருவேளை ஃபர்ஸ்ட் நெதர்லாந்து பண்றாங்க அப்படின்னா மீக்ராண்ட் தான் வந்து டெத்ல பவுல் பண்ணுவாரு. கை கிளீனுக்கு வந்து இன்ஜூரிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து இவர் உள்ள வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீதி இருக்கிற ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்லீட் வந்து எடுக்கலாம், இல்ல அப்படின்னா அக்கர்மன் எடுக்கலாம், இல்லைன்னா லிவிட் கூட பவுல் பண்ணியிருக்கிறாரு. பவுலிங்ல விக்கெட்டும் சூப்பரா எடுத்திருக்காரு. அதே போலதான் ஷாக்லைன், ஹேஷட் வந்து பவுலிங்கும் பண்ணியிருக்கிறாரு, விக்கெட்டும் வந்து எடுத்திருக்கிறாரு நிறைய மேட்ச். ஸோ இதுதான் இவங்களுடைய ஒரு ப்ராப்பரான இதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமீபியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மாலாம் சொல்லக்கூடாது. இந்த வேர்ல்டு கப்ல சின்ன சின்ன டீம்ஸ் தான் வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து நியூசிலாந்து கிட்ட டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. நெதர்லாந்து வந்து பாகிஸ்தான் கொடுத்தாங்க. இங்கிலாந்துலாம் கப் அடிக்கும்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. எப்படி கப் அடிக்கும், இப்படி பவுலிங் வச்சுட்டு கப்புக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு நேபாள் சூப்பரா ஆனாங்க. நேபாள் மட்டும் நேற்று வின் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் நியூஸ் மாதிரி ஆயிருக்கும். பட் ஏதோ தப்பி தவறி ஜஸ்ட் ஒரு 4 ரன்ல மிஸ் ஆயிருச்சு. ஸோ அதனால எந்த டீமையுமே நம்ம மட்டமா பார்க்கக்கூடாது. ஏன்னா இங்கேயும் வந்து ஃபுல்லா ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது ஃப்ரைலிங். ஸோ ஃப்ரைலிங்க்கு பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. ஸோ பேட்டிங்கும் பண்றாரு, பவுலிங்கும் எடுக்கிறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஸ்பின்னர். இவர் ஃப்ரைலிங்க்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணுவாரு. நம்மளுடைய நிக்கோல் ஈட்டனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்பின்ல வந்து நல்லாவே பவுல் பண்ணி விக்கெட்லாம் லாஸ்ட் 5 மேட்ச் அவர் விளையாண்ட ஓடி T20 பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 5ல ஒரு 3 மேட்ச் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்திருக்காரு. ஸோ பேட்டிங்கும் 2 டவுன் வர்றாரு. ஸோ முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர். அதே போல ரஸ்முஸ் அந்த டீமோட கேப்டன்னாலும் பவுலிங் பண்ணுவாரு, பேட்டிங்கும் பண்ணுவாரு. அதே போலதான் ஜே ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் பண்ணுவாரு. ஸோ இதுல வந்து இவங்க 2 பேருமே ஃபாஸ்ட், ஒன்னு ஃபாஸ்ட், ரெண்டுமே ஃபாஸ்ட். பட் இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ். ஸோ ஸ்பின்னிங் வந்து சப்போர்ட் இருக்கும். ஸோ நீங்க 6 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பேர் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 2 பேர் தான் ப்ராப்பரான பேட்டிங் ஆப்ஷனா இருக்கு. ஸோ ஆல்ரவுண்டர் எவ்வளவு போல இந்த டீம்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பரா வந்து உப்புக்கு சப்பானியா எங்க ஊர்ல சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு உப்புக்கு சப்பானியா விக்கெட் கீப்பரா மட்டும் தான் அவர் இருக்காரு. பெருசாலாம் எந்த ஒரு மேட்சுமே ஸ்கோர் பண்ணி கொடுத்தல அந்த டீம்ல ஒரு உப்புக்கு சப்பானினா அவர் தான் சொல்லலாம். மற்றபடி இந்த 4 பவுலிங் ஆப்ஷனுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. அதாவது ஹெயின்போலா வந்து நல்ல யங் டேலண்டட் பவுலரா இருக்காரு. அதே போல ட்ரம்ப்ளமெண்ட் பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் பவுலர் அந்த டீம்ல நல்லாவே விக்கெட் எடுப்பாரு. டெத்லாம் பயங்கரமா போட்டு கொடுப்பாரு. ஸோ அதனால ஒரு முக்கியமான பவுலரா பாருங்க. அதே போல முக்கியமான மெயின் ஸ்பின்னரை வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஸ்காட்ஸும் நான் பார்க்குறேன். ஸோ இவர் வந்து முக்கியமான ஒரு ஸ்பின்னராக இருக்காரு. என்னதான் அவங்க ஆல்ரவுண்டராக இருந்தாலும் பவுலிங்கில் மெயினாக வந்து இந்த ஸ்பின்னர் இந்த ஃபாஸ்ட் இந்த ரெண்டு பேருமே மாஸ் காட்டுறதுக்கு நாளைக்கு நெதர்லாந்தில் போட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரோட ரோல் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைபர்க் பொறுத்த வரைக்கும் இவர் யங் பிளேயர் தான், பட் ரொம்ப விக்கெட்லாம் எடுக்காது. அதிகபட்சம் ஒரு விக்கெட் அந்த மாதிரி தான் எடுப்பார் நினைக்கிறேன் நெதர்லாந்துக்கு அகேன்ஸ்டா. ஸோ இன்னொரு இதுனா நெதர்லாந்தில் நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளேயர்ஸ் எவ்வளோதான் இப்போ நாளைக்கு விளையாடக்கூடிய மேட்ச் உள்ள நெதர்லாந்து வெர்சஸ் நமீபியாவோட பாசிபிள் அவனிங் தான். அதை வச்சு சும்மா நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரிவியூ மாதிரி நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி இதை வேற எந்த ஒரு இதுக்கும் பயன்படுத்தாதீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.